ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீர் தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாத இருப்பாய். ஆம் பிரியமான அன்பு தேவச்சனமே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தண்ணீர்களை கடக்கும் பொழுது கர்த்தர் அந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிரித்து அவங்க மத்தியில கர்த்தர் போய் காப்பாற்றி அவங்களை வழிநடத்தினார். அதே போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியில போட பொழுது அவங்களை கட்டி போட்டிருந்த அந்த கயிறுகள் தான் அரைக்கப்பட்டுச்சு, ஒரு முடி கூட கருகல. அதே மாதிரி தான் அன்பு தேவனை விசுவாசிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள், அநேக துயரங்கள், அநேக மறக்க முடியாத சம்பவம், குடும்பத்துல நிம்மதி இல்ல, கணவன் கிட்ட நிம்மதி இல்ல, மனைவி கிட்ட நிம்மதி இல்ல, பெற்ற தாய் தகப்பன் இடத்துல எனக்கு நிம்மதி இல்ல, பிள்ளைங்களிடத்துல எனக்கு நிம்மதி இல்லை என்று எத்தனை பேர் தேவ பிள்ளைங்க இன்னைக்கு கண் கலங்கி வேதனையோடு இந்த துன்பத்திற்கு ஒரு முடிவே கிடைக்காதா, அவ்வளவுதானா என்று நீங்க நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நிமிஷம் இயேசுவை விசுவாசத்தோடு ஆண்டவர் செய்த நன்மையும் அதிசயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் அதை நினைவூட்டுகிறவராயிருக்கிறார். சாத்ராக் மேஷாக் அக்கினியில் போடும் பொழுது கர்த்தர் அவங்களோட கூட இருந்து ஜெயத்தை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தை கடந்து போகும் பொழுது கர்த்தர் அவங்களோட கூட இருந்து ஜெயத்தை கொடுத்தார். இன்றைக்கு இயேசப்பா உங்களை பார்த்து சொல்றார், அநேக உபத்திரம், அநேக சோதனை, அநேக வேதனை, கண்ணீர், போராட்டங்கள் மத்தியில நான் உன் கூட இருந்து உன்னை நான் காப்பாற்றி உன்னை ஆசீர்வதித்து உனக்கு ஆறுதல் படுத்துறேன் என்று அப்பா சொல்லுகிறவராயிருக்கிறார். இதை நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் எல்லா துயரத்தில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் நல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இதோ ஆண்டவரே, தண்ணீர்கள் என்னை கடக்கும் பொழுது, அக்கினியில் நடக்கும் பொழுது எப்படி உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றி ஜெயத்தை கொடுத்தீர்களோ, என்று உம்முடைய பிள்ளைகள் அப்பா எதற்கெல்லாம் கலங்கி வேதனையோடு இருக்கிற இந்த வேலையில என்னால தாங்க முடியல அப்பா, என்னால இருக்க முடியல டேடி, இப்படிப்பட்ட அநேக வேதனைகள், கண்ணீர்கள் மத்தியில ராஜா, விசுவாசத்தை இப்பொழுது இழந்து போயிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை மீண்டும் விசுவாசத்தில் ஆண்டவரே வருவதற்கு உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய துக்கங்கள், கண்ணீர்கள் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்பா அந்த அக்கினியிலிருந்து ஒரு முடி கூட ஆண்டவரே கருகாதபடி நீங்கள் பாதுகாத்த தேவன் அப்பா. இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா உபத்திரத்தில இருந்து, தடைகளில் இருந்து நீங்கள் ஒரு விடுதலை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, நீங்க விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்ததற்காய் கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன் கர்த்தாவே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ராஜா. இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. நீங்க விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க.